ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் படம் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2010 வெளியான ஐ சா தி டெவில். பேர் கேட்டவுடனே பேய் படம் நினச்சிடாதீங்க, இது ஒரு பவர் பேக் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, இதில் நம்ம ஹீரோ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், அவர் ஒய்ஃபை ஒரு சீரியல் கில்லர் கிட்னாப் பண்ணிடுறாரு. இதனால் அவரை தேடி கண்டுபிடிச்சி எப்படி பழி வாங்குறாருன்னு தான் மொத்த கதையும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாது. நீங்கள் மறக்கவே முடியாத படமாக இது கண்டிப்பாக இருக்கும். படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இதில் நடித்த ஹீரோவும் வில்லனும் ஆக்டிங்கில் சும்மா கலக்கியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே படம் செம்ம வெறுப்பாக போகும். இந்த படத்துலேருந்து தான் ஜெயம் ரவி நடித்த ஒரு படத்தோட சீன்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. அது என்ன சீன் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் லைட்டிங்லாம் வேற ரகம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட இன்டென்சிட்டியை ரெட்டிப்பாக்கும். இந்த படம் கிட்டத்தட்ட கொரியன் கவர்மெண்ட்டால் பேன் பண்ணிட்டாங்க. டைரக்டர் சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு தான் ரீசென்சார் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வர சீன்ஸ் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வரணும்னு சில அனிமல்ஸோட ஆர்கன்ஸை யூஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டான படம் கிடையாது, ரொம்ப ரூட்டில் எமோஷ்னலாக இருக்கும். அண்ட் படத்தில் வைலன்ஸ் ரொம்ப ராவாக இருக்கும். ஸோ வீக் ஹார்ட்டட் ஆடியன்ஸ்க்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், படத்தில் கொஞ்சம் அடல்ட் சீன்ஸாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபேமிலியோட மட்டும் பார்த்துடாதீங்க. ஐ சா தி டெவில் ஒரு ரிவெஞ்ச் ஜானருக்கு ரீடிஃபைன் பண்ணுற படமாக இருக்கும். இந்த படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். படம் பார்க்கலனா டைமே வேஸ்ட் பண்ணாமல் உடனே பாருங்கள். இது ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் ஃபிலிம். முடிஞ்சால் படம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ் டப்பிங் மூவிஸ் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.